வெல்கம் டு நிதா சமையல். எப்போதும் நம்ம தீம்டு லஞ்ச் தானே பார்ப்போம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃபன் தீம்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் அதுதான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இதை பேனரை பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, தோசை ஸ்பெஷல் தான் இது. நம்ம நிறைய தோசை சைக்கோஸ் இருப்போம். நானும் ஒன் ஆஃப் த தோசை சைக்கோ தாங்க. ஸோ அதனால தோசை சைக்கோ ஸ்பெஷல்னே நம்ம இந்த தீமை வச்சாச்சு. என்னென்ன தோசை ரெடி பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரோட ஃபேவரட் முட்டை தோசை ரெடியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இது பாசிப்பருப்பில் செஞ்ச பாசிப்பருப்பு தோசை. இது நம்ம பெசரட்டுன்னு சொல்லுவாங்க ஆந்திரா ஸ்டைலில். க்ரீன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம வாசனையான ஆனியன் தோசை ரெடியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பிங்க் கலரில் பீட்ரூட் தோசையும் ரெடியாக இருக்குது. பீட்ரூட் இருக்கும்போது நாங்கள் கேரட்டை மிஸ் பண்ணுவோமா, ஸோ கேரட்டையும் போட்டு ஒரு தோசை ரெடி பண்ணியாச்சு. ஆரஞ்சு கலரில் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட்டான மசாலா தோசை. நம்ம எங்கே ஹோட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது மசால் தோசையாக தான் இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு மசால் வச்சு மசாலா தோசை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக இது ரவா தோசைங்க. ரவா தோசை ரொம்ப ஹோட்டல் ஸ்டைல் வரலைனாலும் ஓரளவு ஓட்டையோட நான் ரெடி பண்ணிட்டேன். தோசை ரவா தோசை மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ ரவா தோசை ரெடியாக இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து நான் ஒரு 7 தோசை செஞ்சுருக்கேன். 7 விதமான தோசை. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலாகவும் வச்சுக்கலாம், டின்னர் ஸ்பெஷலாகவும் வச்சுக்கலாம். ஸோ இது தோசை சைக்கோ சீரீஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.